கைஸ் நாங்கள் திருப்பி ஓடி போயிட்டுருக்கோம். ஏதோ ஒன்று அசைஞ்சது, அது யானையா இது கைஸ், யானையோட ஷிட்டு பாருங்க. சரிக்கும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இதுவுமே ரிஸ்க் தான் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இல்லை. நான் பாட்டை போடி தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சடன் பிளானு. என்ன யோசிச்சோன்னு தெரியல. நானும் ஜஸ்ட் வந்து உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். சரி நெக்ஸ்ட் மந்த் எங்கேயாவது போகலாண்டா, எதாவது பிளான் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு ரைட் பண்ணி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சடனாக ஜஸ்வந்த் சொன்னால் மச்சான் போர் அடிக்குது, இன்றைக்கி எங்கேயாவது போகலாம் அப்படின்னா சரின்னு சொல்லிவிட்டு தேடி பார்க்கும்போது இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸில் வந்து என்னது பில்லிக்கால் ரங்கசுவாமி பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அது வந்து ஃபுல்லி ஆஃப் ரோடு, பைக் போக முடியும். பைக்கர்ஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே என்ன இருக்குது எதுவுமே கிளியராக போடல. பட் அதோட ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு. சரி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிளம்புறோம். ஸோ பைக் இப்போ தான் ஜஸ்ட்டு இதை வாட்டர் அப்புறம் இது என்ன பவர் பேங்க் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாட்டர் பாட்டிலாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நேராக கிளம்பி போக வேண்டியதான். ஸோ நான் அவங்க வந்து LS2 ஃபோக்கலில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ நம்ம கிளம்பியாச்சு. அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:30. கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை, RO பியூரிஃபையர் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நம்மளுக்கு. பட் நோ ப்ராப்ளம். இங்கேருந்து 2 hours அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு. சொன்னதில்ல பில்லக்கால் ரங்கசுவாமி என்னது பேட்டா. ஆமாம். ஸோ தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க, ஏன்னா அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபியூவல் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஜிக்னி ரோடு, இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா வரும், ஜிக்னி இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ அது வழியாக தான் போகணும். அங்கே அந்த ரோட்லேருந்து இங்கேருந்து ஜஸ்ட் 63 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த இடம். ரொம்ப பக்கம்தான் நம்மளுக்கு, எங்களுக்கு. ஓகே கைஸ், ஸோ நம்ம ஃபியூவல் ஃபில் பண்ணுறோம். இன்றைக்கோட ஃபியூவல் ரேட் வந்து 101.94. ஸோ ஃபுல் டேங்க் போட சொல்லியிருக்கேன். எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். 63 கிலோமீட்டர் தான். ஸோ 500 ரூபாய்க்கு மேலே ஆகுது. ஐயோ, 500 ரூபாய்க்கு மேலே ஆகுது. ಓಕೆ 635 rupees ಕಟ್ ಮಾಡಿನ. ನೆನೆ ಕಟ್ ಮಾಡಿ ಫೋರ್. ಸೊ ಟೋಟಲ್ 666 rupees ನಮ್ಮ ಫುಲ್ ಟ್ಯಾಂಕ್. ஓகே கைஸ், ஸோ ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல் டேங்க் அடித்தேன். 666 rupees எக்ஸாக்டாக. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து 63 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இப்போ வந்து ஐயோ மேப்பே போடல. ஸோ மேப் போட்டு நான் கண்டினியூ பண்ணேன். ஓகே ஸோ மேப் போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கேருந்து எக்ஸாக்டாக 2 hours 3 minutes காமிக்குது. 61 kilometers. ஸோ முன்னாடி அதை விட முன்னாடியே போயிடுவோம். அண்ட் இதான் ரேசிங். ஆமாம். ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்களே, ஜஸ்வந்தோட வண்டிக்கு நம்ம இது டாப் பாக்ஸும் செயின் ஸ்ப்ராக்கெட் போட்டிருந்தோம்ல. ஸோ அதுதான் JB ரேசிங். 55 liters கெப்பாசிட்டி இந்த இது டாப் பாக்ஸு அண்ட் வித் ரிஃப்ளெக்டர்ஸோட. அண்ட் அதில் வந்து ஹெட் ரெஸ்ட்டும் தராங்க. ஹெட் ரெஸ்ட் பேக் ரெஸ்ட்டும் தராங்க. ஸோ எல்லாம் இன்க்ளூசிவ். ப்ரைஸ் வந்து நல்ல ப்ரைஸு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் MRP பார்த்தீங்கன்னா 9,700. ஸோ அது டிஸ்கவுண்ட் போக 9,400 300 என்னமோ கொடுத்தாங்க. மென்டல் ஃபெலோ. ஓகே கைஸ், ஸோ ஹை எக்ஸ்பெக்டேஷனோட போகல. பட் ஆஃப் ரோடிங் பேட்ச் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும் 2 பேருமே. பட் என்ன ஒன்றுனா, நான் அங்கே என்ன இருக்குது என்ன பார்க்கணும் ஒன்றும் தெரியல எங்களுக்கு. ஸோ அதனால் அங்கே வேறு ஆக்சுவலி கூகுள் படி பார்த்தீங்கன்னா 3 o'clock க்ளோஸ் ஆகிடுது. அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அதனால க்ளோஸ் ஆகிடுமா என்னான்னு எங்களுக்கு புரியல. ஸோ ஒரு ஹோப்பில் தான் போகிறோம். இல்லைன்னா அங்கே போயிட்டு ஏதோ மோய சுச்சுவேஷன் ஆகிட போகுது. ஸோ அதனால் பார்ப்போம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்.
ஆக்சுவலி கைஸ் இந்த ரோட்டில் நாங்கள் முன்னாடியே வந்திருக்கோம். பட் ஆனால் நான் இப்போ போகிற ரூட்டில் வரல. இங்கேருந்து ஒரு சந்து பூந்து ஃபேஸ் 1லேருந்து இந்த ஜிகினி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நானும் ஜஸ்வந்தும் வீடு பார்க்கும்போது இங்கே ஒரு வீடு கிடச்சது நம்மளுக்கு. ஆனால் ரொம்ப உள்ள இது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட், நல்ல ரேட்டு கிடச்சிது. பட் ரொம்ப உள்ளே இருந்தது. அண்ட் ப்ளஸ் ரோடும் சரியில்லை அப்போது. அதனாலேயே நாங்கள் அந்த இடத்த ஆஃப் பண்ணல. அதனால தான் ஃபேஸ் 2ல் மாறிட்டோம். பட் இந்த சைடு இப்போ தான் ஞாபகம் வருது எனக்கு, இந்த இதெல்லாம் பார்க்கும்போது, எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது. ஸோ இந்த ரோட்டில் நான் வந்திருக்கேன். நிறைய கம்பெனிஸும் இங்கே இருக்குது, டாப் கம்பெனிஸ் எல்லாமே. பயோகானோட பிளான்ட்டும் இங்கே தான் இருக்குது. ஸோ கைஸ் ரீசெண்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஜஸ்வந்த் வண்டிக்கு போய் நம்ம அப்கிரேட் பண்ணியிருந்தோம்ல, கொஞ்சம் ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே. ஸோ அதே மாதிரி நம்ம வண்டிக்கும் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்இடி லைட்ஸு, அப்புறம் அந்த நக்கல் கார்ட்ஸ், அது எல்லாமே நான் மாற்றினேன். எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்தது. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோவில் நான் அந்த பைக் ரிவ்யூ பண்ணும் போது நான் சொல்கிறேன். பிகாஸ் ஆல்மோஸ்ட் 18,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு இந்த வண்டி. ஸோ என்னோட 3 years ஓனர்ஷிப் ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பைக்கோட அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் போடுறேன். எனக்கு இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த மிரர்ஸ் மட்டும்தான் மாற்றணும். இந்த ரிஃப்ளெக்டிவ் மிரர்ஸ், இந்த மிரரை விட்டுட்டு ரிஃப்ளெக்டிவ் மிரர்ஸ் பண்ணேன். ஏன்னா நைட்டில் வந்து பின்னாடி வண்டி வரும்போது ஹை பீமில் வராங்கள, ஸோ அது வந்து மிரரில் படும்போது கண்ணு ரொம்பவே கூசுது. ஸோ அதுவும் அப்புறம் ஒரு பெரிய அப்கிரேட் இருக்குது இந்த வண்டியில், அது பண்ணணும். ஸோ அது மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் இல்லை ஏப்ரல் மந்தில் வந்து அதை பண்ணுவேன். ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அந்த சர்ப்ரைஸுக்கு. ஓகே கைஸ், ஸோ இந்த லெஃப்ட் எடுத்த அணைக்கல் ரோடு, நேராக அணைக்கல் போவோம். நம்ம நேராக போனோம், ஜிக்னி போயிட்டு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1.5 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இடையில வந்து ரோடு நிறைய பாட்ஹோல்ஸ் இருக்குது, குழி நிறையா இருக்குது. ஸோ அதனால் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில், ஸோ அதனால் ஆப்வியஸ்லி இந்த சைடு அவ்வளோவா டெவலப் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் பண்ணணும், ஏன்னா டெய்லி கம்யூட் ஆளுங்களுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ இந்த ரைட்டு தான் நம்ம எடுக்கணும். ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கிட்டையும். அண்ட் இஃப் யூ ரியலி லைக் மை கண்டென்ட், ப்ளீஸ் டூ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைப். பிகாஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்னும் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன், இன்னும் ஃபன் கண்டென்ட் கொண்டு வரதுக்கு. அண்ட் இப்போ தான் நான் ஆரம்பிச்சிட்டேன், கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறேன். என்னோடய ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குது. திருப்பி ரோடு சூப்பராகிடுச்சு. ஹோப்ஃபுல்லி ரோடு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், டக்குன்னு போயிடலாம். செமையா இருக்கு. போறியா வீடியோ எடுக்கவா? ஸோ இங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கு. ஐ திங்க் இப்போ அதை போட்டிருக்கு பாருங்க போர்டு, டைகர் அண்ட் எலிஃபென்ட்ஸ். ஸோ இது வந்து அனிமல் கிராசிங், அணைக்கல் வைல்ட் லைஃப் இது. வாவ், இது என்னது ஃபாரஸ்ட் ரிசர்வ்க்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஐயோ ரோடு என்ன எப்படி இருக்கு. சரி ஓகே. அதான் ஜஸ்வந்த் சொல்லி வாய முடியல, ரோடு மோசம் ஆயிடுச்சு.
ஏப்பா கைஸ், கல் எவ்வளோ பெருசாக இருக்கு. இந்த ஏரியாவை பார்க்கும்போது என்னோட என்ன சளிப்பேரி கிராமம் தான் ஞாபகம் வருது. அது இப்படி தான் இருக்கும், சிங்கிள் ரோடு, 2 சைடுமே தென்னந்தோப்பு மரம். நல்லா இருக்கு இங்கே ஓட்டுறதுக்கு. டிராஃபிக்கும் இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருக்கு. நல்லா போயிட்டு ஒரு ஈவினிங் சன்செட்டை பார்த்துட்டு தான் கிளம்பலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 2-3 o'clock ஆக போகுது. 2:34. ஸோ ஒரு 2 hours அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனா. ரோடும் நல்லா தான், ரொம்ப மோசம்லாம் இல்லை. இடையில ஒரு 5 kilometers பேட்ச் மட்டும்தான். அதை கிராஸ் பண்ணிட்டா ரோடு சூப்பராக தான் இருக்குது. ஸோ அதனால் சன்செட் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஜஸ்வந்த் கிட்ட நான் கேட்கல, அவனுக்கு கிளம்பணுன்னா கிளம்புவோம். பட் இந்த வியூவெல்லாம் பார்த்தா பசியெல்லாம் போயிடுச்சு. ஸோ நிஜமாக சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கும். ஓகே ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:05 அண்ட் ஜஸ்ட் அதுக்கு வந்து 3:30க்கு ஒரு இன்டர்வியூ. சரியா, அதனால இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான் ஃபார்மல் ஷர்ட் போட்டுட்டு. அண்டு இந்த வந்து மரம், இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டை வைக்க போகிறோம். ஸோ 3:30க்கு இன்டர்வியூ. ஸோ அதனால் இப்போ ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா இடையில எங்களுக்கு ரேஞ்சு கிடைக்க மாட்டேங்குது இன்டர்நெட். ஸோ அதனால் சரி, இப்போ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஒரு 12 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஆமாம், 10 கிலோமீட்டர் அங்கேருந்து பார்க்கும்போது 12. ஸோ எக்ஸாக்டாக இங்கேருந்து 10 kilometers தான். சரி, இவன் இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் நம்ம போகலாம். அது வரைக்கும் நம்மளுக்கும் ஒரு 1/2 hour 45 minutes பிரேக்கு. ஸோ ஏன்னா இந்த ரோடு வேறு ரொம்ப இடையில ஒரு மாதிரி இருக்குது, மீன்ஸ் குண்டும் குழியுமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவன் இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். பாருங்க, பையன் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டான் பாருங்க. ஃபார்மர்ஸ்லாம் போட்டு ஐபேட்லாம் கொண்டு வந்து இங்கே பாருங்க, ஐபேட்லாம் நாங்கள் கொண்டு வந்து எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா நம்ம 2 வண்டி அங்கே நிற்கிது. அண்ட் இப்படி தான் போகணும். இன்னொரு 10 kilometers ஸ்ட்ரெயிட் இதே ரோடு தான். கரெக்டாக இந்த ஜங்ஷன் கிட்டே வந்து நாங்கள் இப்போது ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சொன்ன மாதிரி அவருக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு போகலாம். ஆமாம் கைஸ், நாங்கள் வந்து சரி பசிக்குது ரொம்ப, 2 பேருமே சாப்பிடலாம். ஸோ அதனால் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா அந்த கடையில் வடை இருந்தது, பருப்பு வடை. சரி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு இவருங்க அவன் இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டான். இங்கே ஒரு வடையை சாப்பிட்டுட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். ஸோ 50 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் வடை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். யாராவது இதை பற்றி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கேவலமாக சிரிப்பா. நல்லா இருக்கா? சரி, நானும் சாப்பிட்றேன் கைஸ், பசி. ஓகே கைஸ், ஸோ ஆக்சுவலி இதுதான் இந்த ஆஃப் ரோட் பேட்ச்சு. பட் கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரீசன் என்னென்னா, நிறைய யானை கிராசிங் இப்போது நிறைய ஆகுதான். ஸோ அதனால சேஃப்டி பர்பஸ்க்காக ஃபுல்லாகவே இந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நடந்து போகலாம், அதுவும் அட் யுவர் ஓன் ரிஸ்க்கு தான். ஸோ நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். பட் அகெயின் இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணோன்னா அட் யுவர் ஓன் ரிஸ்க்கு நீங்கள் போய் இந்த இடத்த விசிட் பண்ணலாம். இந்த கேட்லேருந்து மேலே போகிறதுக்கு 4 kilometers. ஸோ எங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் போவோம். போயிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது வியூ பாயிண்டில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நாங்கள் திரும்பி வந்துடுவோம். ஏன்னா ஈவினிங் டைமில் ஸோ ரிஸ்க் அவ்வளோவா நாங்களும் எடுக்க விரும்பல. ஸோ அதனால் இப்போ நடந்து ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அன்எக்ஸ்பெக்டட் டே இன்றைக்கி ட்ரெக்கிங்கு. ஸோ இதான் கேஸ் ரோடு, அப்படியே நேராக போயிட்டே இருக்குது மேலே. ஆனால் பைக்கு மட்டும் விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும். கைஸ், நாங்கள் திருப்பி ஓடி போயிட்டுருக்கோம். ஏதோ ஒன்று அசைஞ்சது, அது யானையா இல்லை முடியான்னு தெரியல. நாங்கள் பயந்துட்டோம், யாருமே இல்லை இந்த கட்டுக்காட்டில். ஆமாம், நாளைக்கு நாங்கள் 1 kilometer மேலே இருக்கிறோம் ஆல்ரெடி. ஆமாம், ஸோ அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சீரியஸான நோட்டில் நாங்கள் திரும்பி போகிறோம். பிகாஸ் வான் பண்ணி தான் அமிச்சாங்க. ஸோ வான் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நாங்கள் ஓடி வந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ பின்னாடி அது நாங்களே பார்த்து தான் வந்துட்டுருக்கோம். அதனால ஒரு ஓட்டம் தான். ஆமாம். ஸோ ஒன்று போகிறோன்னு தெரில, எங்களுக்கு போகிறதே பயமாக தான் இருக்குது. முன்னாடி என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. நாங்கள் பின்னாடி பார்த்து முன்னாடியும் பார்த்து சைடும் பார்த்து வந்துருக்கோம். ஸோவா
360 டிகிரி கேமரா வேணும் போல. ஆமாம் நிஜமா கைஸ். பட் வியூ நல்லா இருக்கு. சம வியூ ஆனால் வர்த் விசிட்டிங் திஸ் பிளேஸ் பட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகேவா கைஸ், யானையோட ஷிட்டு பாருங்கள். ஸோ இங்கேயும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இதுவுமே ரிஸ்க் தான், ஆனால் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இது வந்து கேட்டு கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இல்லை. நாங்கள் பாட்டு ஓடி தான் வரணும். ஆமாம் ஓடி தான் வரணும். பட் ஆனால் இங்கே வந்து நிறைய யானையோட இதெல்லாம் இருக்குது, ட்ரேசஸ் இருக்குது. ஸோ எப்படியோ வந்துட்டோம் கீழே. ஒருத்தன் பயத்திலேயே ரைட் சைடில் போகிறான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இதாங்க இஸ் லொக்கேஷன். ஐ திங்க் ஒரு செம்ம வியூ பாயிண்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கைஸ் இங்கே பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குது இந்த ஒரு செடி. என்னன்னே தெரில பட் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கேமராவில் வந்து டார்க்காக தெரியும், பட் ஆக்சுவலி இன் ரியல் வந்து ஆரஞ்ச் ஷேடு உள்ள ஃப்ளவர்ஸாக இருக்குது. பெட்டல்ஸ் எல்லாமே ஆரஞ்ச் ஷேடாக இருக்குது. செம்மையாக இருக்குது. நடுக்காடில் இது ஒன்று அங்கே ஒன்று, அவ்வளோதான். வேறு எங்கேயுமே கிடையாது. இதோ அங்கே இருக்குது. ஸோ இடையில ஒரு 3 மரம் இந்த மாதிரி பார்க்கலாம். அதுவும் இந்த ஸ்பாட் மட்டும்தான், பாக்கி எல்லா இடத்துலையும் வந்து பச்சை பச்சையாக இருக்குது. அதான் ஓகே கைஸ். ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். 10 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இங்கே தண்ணி பால் வாங்குறதுக்காக நின்னோம். சரி பசிக்குது, ஸோ அதனால் ஒரு பிஸ்கெட்டும் வாங்கிட்டு, ஸோ அதனால் ஒரு குட்டி பிரேக்கு. இங்கேருந்து நேராக வீட்டுக்கு தான். அண்ட் எலக்ட்ரிக் போக்கோலையும் பேட்ரி முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக சார்ஜே போடல, சடனாக பிளான் பண்ணனால எதுவுமே சார்ஜ் இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாமே. ஸோ இப்போ போகிற வழியில் எதுவும் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், நேராக வீட்டுக்கு போய் தான் இது நான் வ்ளாக் எண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்த ரோடு தான், பெருசாக எதுவும் இருக்காது. சப்போஸ் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து நிப்பாட்டி வ்ளாக் பண்ணுவேன்.